Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா ஆரி வர்க்காக பேசிக் மெட்டீரியல்ஸ் என்னென்ன தேவை அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அதுல என்ன அப்படினா ஆரி ஸ்டாண்டோ அதுக்கு அப்புறம் அதோட ஃப்ரேமோ இதெல்லாம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணனும் அப்படின்றதெல்லாம் நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு சொல்லி தரேன். இப்போதைக்கு நம்ம என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவை அப்படின்றத மட்டும் நம்ம பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு சொல்லியாச்சு ஆரி ஸ்டாண்டோ அதோட ஃப்ரேமோ. அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பாப்ளின் கிளாத்னா அது வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இப்போ நீங்கள் இப்போதான் ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கிளாத் தான் ரொம்பவுமே கம்ஃபர்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ஈஸியாகவுமே இந்த ஸ்டிச்சஸ்லாம் வரும். மித்தபடி இந்த சில்க் கிளாத்தோ இல்லை வந்து இந்த லைனிங் கிளாத்தோ இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் நீங்கள் கிளாத் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு கம்ஃபர்ட்டாகவே இருக்காது. ஃபர்ஸ்ட் அதனால பாப்ளின் கிளாத் வந்து அதையே யூஸ் பண்ணலாம். அது வந்து எல்லா கலர்ஸ்லையுமே இருக்குது. அதனால் நமக்கு எந்த கலரில் வந்து வேணும் அப்படின்றத ஒயிட் பிளாக் ரெண்டுமே நல்லாயிருக்கும். ஸ்டிச்சஸ்லாம் தெரியறதுக்கு அந்த த்ரெட்டு வந்து நல்லா பார்க்க தெரியறதுக்கு வந்து அந்த ஒயிட்டோ பிளாக்கோ ரெண்டில் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீடில்ஸ் வந்து 3 வெரைட்டிஸில் இருக்குது. அயன் நீடில் அதில் 2 இருக்குது. ஒன்று வந்து த்ரெட்டு யூஸ் பண்ணுறதுக்காக நீடில், இன்னொன்று வந்து பீட்ஸ் லோட் பண்ணி போடுறதுக்கான நீடில், இன்னொன்று ஜர்தோசின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் அதை லோட் பண்ணி போடுறதுக்கான நீடில். இந்த மாதிரி 3 வெரைட்டிஸில் நீடில்ஸ் இருக்குது. இந்த நீடில்ஸ்லாம் வந்து நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது அடுத்தடுத்த கிளாஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்லுவேன், உங்களுக்கு அப்போ புரியும். அதுக்கடுத்து வந்து நார்மல் நீடில், அதாவது இந்த பட்டன் வைக்கலாம் யூஸ் பண்ணுவாங்களா நார்மல் நீடில், அந்த நீடில் தான் வந்து இந்த ஃப்ரெஞ்ச் நாட் போடுறதுக்கு, அப்புறம் வந்து கார்ட் ஃபிக்ஸிங் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் ஜர்தோசி இது பண்ணுறதுக்கு, இதுக்கெலாம் வந்து நார்மல் நீடில் தான் தேவைப்படும். அதுக்கப்புறம் சில்க் த்ரெட்டுங்கிறது நார்மலாக எல்லா கடையிலுமே இருக்கும். அதுவுமே வந்து எல்லா கலர்ஸ்லையுமே இருக்குது. அந்த சில்க் த்ரெட்டுமே நமக்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் ஜரி த்ரெட் வந்து அதை வச்சு தான் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கிளாஸே ஸ்டார்ட் பண்ணுறது. அந்த த்ரெட் வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணி இது பண்ணுவோம். ஏன்னா அதுதான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டிச்சஸ் போடலாம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். சில்க் த்ரெட் வந்து ஒரு மாதிரி பிசுறாக வர்ற மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து அடுத்தடுத்து நீங்கள் பழகிக்கிட்டீங்க அப்படின்னா மட்டும்தான் அதெல்லாம் வச்சு போட முடியும். ஃபஸ்ட்டு சரி த்ரெட் வச்சு யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு நல்லாவே ஸ்டிச்சஸ் வர பழகிடுச்சுன்னா அடுத்தடுத்து நம்மளுக்கு சில்க் த்ரெட்லாம் யூஸ் பண்ண கரெக்டாக இருக்கும். இந்த ஜரி த்ரெட்டுமே வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது. நம்ம மெயினாக யூஸ் பண்ணுறது கோல்டன் தான். அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுதுன்னா நார்மல் மிஷின் த்ரெட், இந்த த்ரெட்டுமே நம்ம யூஸ் பண்ணுவோம். அது எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பீட்ஸ் இது பண்ணுறதுக்கு, ஸ்டிச் பண்ணுறதுக்கு, ஜர்தோசி ஸ்டிச் பண்ணுறதுக்குலாம் இந்த நார்மல் மிஷின் த்ரெட் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் எம்ப்ராய்டரி த்ரெட் அதுவுமே வந்து யூஸ் பண்ணுவோம். அது வந்து ரொம்ப இல்லை, அந்த ஃப்ரெஞ்ச் நாட் இந்த மாதிரி சில இதுக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்புறம் கட்டர் கண்டிப்பாக தேவைப்படும். கட்டுனா உங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். சிஸ்ஸர் வந்து நம்ம அந்த ஆரி ஸ்டாண்டு கீழே தான் நம்ம வந்து கட் பண்ணுற மாதிரி இருக்கும் த்ரெட்டை. அப்போ அதை கீழே கொண்டு போய் கட் பண்ணுறதுக்கு சிஸ்ஸரை விட கட்டர் வந்து ரொம்பவுமே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால கட்டர் தேவைப்படும். அதுக்கடுத்து என்னதுன்னா மார்க்கிங் பென்சில், இதுவுமே கண்டிப்பாக தேவைப்படும். அப்புறம் வந்து ஃபேப்ரிக் க்ளூ வந்து இந்த சில ஸ்டோன்ஸ்லாம் வந்து நம்ம வந்து ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு வந்து ஃபேப்ரிக் க்ளூ இருக்குது. அதுக்கப்புறம் வந்து B7000 அப்படிங்கிற ஒரு க்ளூவும் இருக்குது. இது வந்து அந்த ஃபேப்ரிக் நார்மல் க்ளூவை விட இது வந்து கொஞ்சம் பெட்டராகவும் இருக்கும், ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லி, அதை கம்பேர் பண்ணல. அதுக்கப்புறம் சேஃப்டி பின், இது எதுக்குன்னா நம்ம வந்து ட்ரேசிங் பேப்பர் யூஸ் பண்ணும் போது, அதாவது அச்செடுத்து நம்ம ப்ளவுஸ் துணியில் வந்து நம்ம மார்க் இது பண்ணுவோம்ல, அச்செடுக்கும் போது இது நகராமல் பேப்பரும் கிளாத்தும் நகராமல் இருக்கிறதுக்கு சேஃப்டி பின் வந்து அதில் செக்யூர் பண்ணி இது பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இன்ச் டேப், இது கண்டிப்பாக தேவைப்படும். எதுக்குன்னா நம்ம வந்து ப்ளவுஸ்லேருந்து அந்த ஆரி ஒர்க் போடுறதுக்கு எல்லாமே நம்ம மார்க் பண்ணுவோம்ல அளவுலாம், அதுக்கெலாம் வந்து இன்ச் டேப் கண்டிப்பாக தேவைப்படும். அதுக்கப்புறம் க்ளூ பென் இந்த க்ளூ பென் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா நம்ம அந்த ஸ்டோன்ஸ்லாம் எடுத்து ஒட்டுறதுக்கு வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கையில் டக்குன்னு எடுத்து ஒட்டவும் வராது. இதுனா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும், டக்குன்னு ஒட்டிடலாம், கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் எடுத்து ஒட்டுறதுக்கு. அதுக்காக இந்த க்ளூ பென் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பைப்பிங் த்ரெட் வந்து அதுவுமே வந்து ப்ளவுஸ் ஆரி ஒர்க் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான். அதெல்லாம் வந்து நம்ம ஒர்க் பண்ணும் போது தெரியும். அப்புறம் ட்ரேசிங் பேப்பர், கார்பன் பேப்பர், இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னா நான் அந்த ஒரு டிசைனை வந்து அச்செடுத்து ப்ளவுஸில் இது பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான். அதுக்கப்புறம் வந்து சுகர் பீட்ஸு, இதெல்லாம் வந்து பீட்ஸ் நம்ம எல்லாமே வந்து ஒர்க் பண்ணுறதுக்காக ஆரி ஒர்க் போடுறதுக்கான பீட்ஸ் தான். இப்போ சுகர் பீட்ஸு அதில் வந்து எல்லா நிறையா கலர்ஸ், கோல்டன் மட்டும்தான் அப்படின்னு இல்லை, இதுலேயுமே நிறையா கலர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சுகர் பீட்ஸ்லேயே வந்து நம்மளுக்கு சுகர் பீட்ஸ்ங்கிறது குட்டி சைஸு, அதை சுகர் பீட்ஸ் சொல்லுவோம். இதுலேயே அடுத்தடுத்த சைஸ் வந்து 2mm, 3mm, 4mm, 5mm சொல்லிட்டு அதுலேயுமே சைஸ் வேரியண்ட்டாக இருக்குது. அதுவுமே எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறது தான் ஆரி ஒர்க்குக்காக.
பீட்ஸ்லேயே வந்து கோல்டன் கலர், இதே ஒயிட் கலர் வந்து பியூர் பீட்ஸ் சொல்லுவோம், ஒயிட் கலரில் இருக்கிறத. இதுவுமே சைஸ் வேரியண்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் வீட் பீட்ஸ், இந்த இதை பார்த்தாலே தெரியும் கோதுமை மாதிரி இருக்கும், அதனால் வீட் பீட்ஸ் சொல்லுவோம். அதுக்கப்புறம் இந்த செயின் ஸ்டோன் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஜார்க்கண்ட் ஸ்டோன் சொல்லிட்டு அது இருக்குது, அது யூஸ் பண்ணுவோம். அப்புறம் ஹேங்கிங் பீட்ஸ்னால் அந்த ப்ளவுஸ்க்குலாம் கைக்கு வந்து ஹேங்கிங் இப்போ கொடுக்குறாங்கல்ல, கையில் தொங்குற மாதிரி, அதுதான் ஹேங்கிங் பீட்ஸு. அதுக்கப்புறம் லக்ஷ்மி காயின்ஸ் சொல்லிட்டு அது இருக்குது. அதெல்லாம் வந்து நம்ம ஆரி ஒர்க்காக யூஸ் பண்ணுறதை நீங்கள் நிறைய ப்ளவுஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த காயின் லக்ஷ்மி காயின் வச்சு யூஸ் பண்ணியிருப்பாங்க, அது யூஸ் பண்ணுறது தான். அதுக்கப்புறம் ஜர்தோசி, இதில் வந்து 2 வெரைட்டி இருக்குது. அது நக்ஷி கோரா அப்படின்னு சொல்லி 2 வெரைட்டி இருக்குது. அதுக்கப்புறம் டியூப் பீட்ஸ், இதை பார்த்தாலே தெரியும் டியூபாக இருக்கும், அதனால டியூப் பீட்ஸ். இதுவுமே வந்து கலர்ஸ் நிறையா இருக்குது. இதெல்லாம் எல்லாமே நம்ம ஆரி ஒர்க்காக யூஸ் பண்ணுறது தான். நம்ம இதெல்லாம் இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குன்னா இது எல்லாமே நம்ம ஒவ்வொரு ப்ளவுஸ் ஒர்க் பண்ணுறதை பொறுத்து, அந்த ஒர்க்கில் நம்ம என்னென்ன இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத வச்சு நம்ம யூஸ் பண்ணுற திங்ஸ் தான் இது எல்லாமே. அதுக்கப்புறம் கட் பீட்ஸ்னா டியூப் பீட்ஸ்னால் நீளமாக இருக்கும், அதுலேயே வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும், அதுதான் கட் பீட்ஸ். இதுலேயுமே வந்து கோல்டன் இந்த மாதிரி நிறையா கலர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் என்னென்னா ரைஸ் பீட்ஸ்னால் அதுவுமே பார்த்தாலே தெரியும். இப்போ வீட் பீட்ஸ் எப்படி அது பார்க்க கோதுமை மாதிரி இருந்துச்சு, இது மாதிரி ரைஸ் பீட்ஸ்னு சொல்லிட்டு அதுவும் இருக்குது. இதுலேயுமே கலர்ஸ் எல்லாமே இருக்குது. அப்புறம் குந்தன் ஸ்டோன்ங்கிறது அதுவுமே வந்து ஸ்டோன் நம்ம ஆரி ஒர்க்காக யூஸ் பண்ணுறது. அதெல்லாம் வந்து கம்மில் க்ளூ வச்சு ஒட்டுற மாதிரி இருக்கும். குந்தன் ஸ்டோன் இதுலேயுமே நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. அப்புறம் ஃபிட்டிங் ஸ்டோன், இதெல்லாம் வந்து நம்ம நார்மலாக ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும், கையில் ஊசி வச்சு ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் சீக்வன்ஸ், இது வந்து ஃப்ளவர் மேக்கிங்ஸ்க்காக, அதாவது ஆரியில் வந்து ஃப்ளவர் டிசைன் போடுறதுக்காக யூஸ் பண்ணுறது. இப்போ நான் சொன்ன திங்ஸ் எல்லாம் தான் நம்ம வந்து ஆரி ஒர்க்காக பேசிக்லேருந்து நம்ம யூஸ் பண்ணுற திங்ஸு. இப்போ இந்த திங்ஸ்லாம் எங்கே கலெக்ட் பண்ணணும் அப்படின்னா, நார்மலாகவே உங்கள் லொக்கேஷனில் இந்த பட்டன் ஹவுஸ் சொல்லிட்டு இந்த பட்டன் லேஸ்லாம் விற்பாங்களா, டெய்லரிங்காக உள்ள ஷாப்லேயே இருக்கும் மேக்ஸிமம். அங்கே போய் நீங்கள் வந்து இதெல்லாம் கேட்டாலே தருவாங்க. இப்போ வந்து நான் கிளாஸ் வந்து 1 வீக் டைம் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன். ஏன்னா இப்போ வந்து எல்லாருமே வந்து இந்த மெட்டீரியல்ஸ்லாம் வச்சுருப்பீங்க, அந்த திங்ஸ்லாம் இருக்குன்னா கண்டிப்பாக இருக்காது. அதனால் நீங்கள் இதெல்லாம் கலெக்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம இந்த திங்ஸ்லாம் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். இப்போ இந்த மெட்டீரியல்ஸ்லாம் வந்து இப்போ சில பேர் இல்லை எங்கள் லொக்கேஷனில் கிடைக்காது, இல்லை என்னால் வாங்க முடியாது அப்படிங்கிறவங்களாம் எனக்கு டேரக்ட் மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் வந்து என்னட்டே வாங்கி கேட்குறீங்க, இந்த திங்ஸ்லாம் நீங்களே வந்து மொத்தமாக கிட்டாக வாங்கி கொடுத்துருங்க, பிகினர்ஸ் கிட்டுன்னு சொல்லிட்டு தான் இது வந்து சொல்லுவோம். ஏன்னா எல்லாமே இருக்கும், பேசிக்லேருந்து எல்லாமே இருக்குமா, அதனால் இது பிகினர்ஸ் கிட்டுன்னு சொல்லுவோம். இப்போ வந்து உங்களுக்கு வேணும், இல்லை நீங்களே எங்களுக்கு வந்து மொத்தமாக வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னாலும் ஓகே, நான் வந்து வாங்கி உங்களுக்கு நான் கொரியர் பண்ணிடுறேன். அதான் இப்போ என்கிட்ட வாங்கி கேட்குறவங்கெல்லாம் எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் வந்து இதோட டீட்டெயில்ஸ்லாம் என்னென்னு சொல்கிறேன். இப்போ நார்மலாக நீங்கள் வந்து வெளியே கோர்ஸ் பண்ணுறீங்கனாலே கண்டிப்பாக வந்து அதுக்கான பேசிக் மெட்டீரியல்ஸ் கண்டிப்பாக வாங்கி ஆகணும். இப்போ வெளியெல்லாம் வந்து நம்மளுக்கு கோர்ஸ் ஃபீஸும் கண்டிப்பாக வாங்குவாங்க, தனியாக மெட்டீரியல்ஸ்க்குன்னு சார்ஜ் பண்ணுவாங்க. ஆனால் நம்மள்ட்ட வந்து ஃப்ரீ கிளாஸ் தான், ஃபுல்லாக ஃப்ரீ தான். இப்போ மெட்டீரியல்ஸுமே வந்து நீங்களாம் என்கிட்ட வாங்கி கேட்குறீங்கன்னா மட்டும்தான் நான் வந்து அதுக்கு அமௌண்ட் சார்ஜ் பண்ணி மெட்டீரியல்ஸ் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்றது இருக்கேன். உங்களால் வாங்க முடியும் அப்படின்னா நீங்களே வாங்கிக்கோங்க தாராளமாக. அதான் 1 வீக் டைம். இப்போ அன்றைக்கி வந்து சண்டே, நெக்ஸ்ட்டு மண்டே வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இந்த 1 வீக்கில் வந்து நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக வந்து பேசிக் மெட்டீரியல்ஸ் கண்டிப்பாக உங்கள் கையில் இருந்தே ஆகணும். அப்போ தான் நம்ம கிளாஸஸ் எடுக்க நீங்கள் வந்து போட்டு பழகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ கிளாஸ்மே வந்து டெய்லி வீடியோஸாக இல்லை வந்து 1 டே விட்டு 1 டே அப்படி பண்ணலாம் ஒரு ஐடியாவும் இருக்குது. ஏன்னா டெய்லி போடுறப்போ உங்களுக்கு சில பேர் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து போட வராது. அடுத்தடுத்த வீடியோ நான் கண்டினியூவாக போடுறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப இருக்கிற மாதிரி இருக்கும் ஒர்க்கு. அதனால் 1 டே விட்டு 1 டே போடுறப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஃப்யூச்சரில் நான் என்னென்ன அதை பற்றி சொல்கிறேன். அந்த 1 வீக் டைமில் நீங்கள் வந்து கண்டிப்பாக எல்லா திங்ஸுமே பேசிக்கான திங்ஸ் கண்டிப்பாக வாங்கிடுங்க. இன்னும் சில பேர் வந்து சர்டிஃபிகேட் இருக்கா அப்படின்ட்டு கேட்பீங்க. சர்டிஃபிகேட் வேணுன்றவங்க வந்து அதுவுமே நம்ம கிளாஸ் முடிகிற டைமில் அது என்னென்னு பார்த்துக்கலாம். சர்டிஃபிகேட் வேணுன்றவங்களுக்கு கண்டிப்பாக சர்டிஃபிகேட்டுமே நம்ம ப்ரொவைட் பண்ணலாம். அதை பற்றி நம்ம என்னென்னு ஃப்யூச்சரில் அதை பற்றி என்னென்னு நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வீடியோ எதை பற்றினா நம்ம அந்த ஆரி ஸ்டாண்டும் அதோடய ஃப்ரேமு கிளாத் இதெல்லாம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றத நெக்ஸ்ட் கிளாஸில் நான் பார்க்கலாம். டெய்லி கிளாஸஸ் வந்து நான் எப்படின்னு சொல்கிறேன். ஆனால் மெயின் கிளாஸ் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் மண்டே ஸ்டார்ட் பண்ணலாம். 1 வீக் உங்களுக்காக தான் அந்த மெட்டீரியல்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்காக அந்த 1 வீக் டைம் அதுக்குள்ளே மெட்டீரியல்ஸ் கலெக்ட் பண்ணிடுங்க. நம்ம அந்த மண்டே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் கிளாஸை. நம்ம வீடியோ வந்து கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இந்த கிளாஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.